ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 46:11 கூட வாசித்து தியானிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அடுத்ததாக யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவன் என்று 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக வேண்டும். இந்த 2 ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த புதிய நாளில் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை ஒருவேளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர். அவர் மிகவும் உயர்ந்த தேவன். பூமியிலேயும் வானத்திலேயும் எல்லா இடத்திலேயும் ஜாதிகளுக்குள்ளும் உயர்ந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலம் தேவை என்றால் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது மெய்யாகவே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். தேவன் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் முடியும். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தேவன் என்று நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த பாக்கியத்தையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் வேறு எவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் மெய்யாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு கிருபையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக அமையும். தேவன் நம்மோடு இருக்கும்போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது தான் நமக்கு உயர்வு, கனம், மகிமை எல்லாம் நமக்கு இந்த பூமியில் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும்போது தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதனால் தேவன் உங்களோடு இருக்கும்படியாக, தேவனுடைய அடைக்கலம் இருக்கும்படியாக ஒவ்வொரு புதிய நாளிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் மிகவும் உயர்ந்தவர், சர்வ வல்லவர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். கண்களை முடிச்சுவிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நீர் எங்களோடு இருப்பதற்காய், நீர் உயர்ந்த அடைக்கலமாவதற்காய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காய் நன்றி. நீரே மெய்யான தெய்வம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே உயர்ந்தவர், நீரே மகிமையை உடையவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து இன்னும் மண்டையில் கிட்டி சேர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.